ஹலோ பண்டா குட்டீஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் போன வீடியோலேருந்து தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே லெதரோடைய இந்த ஒரு போர்ஷன் செய்கிற இது இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு 2-3 நான் கலெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற பெட்டியில் இருக்கிற எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஏதாவது இருக்கா என்னன்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு மீண்டும் போயிடலாம். ஓகேவா? ஸோ அங்கே போயிட்டு நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன். அங்கே பெருசாக எதுவும் இல்லை. அதனால் இங்கே வந்தேன்னா இந்த ஒரு ஸ்கெலிட்டன் மண்டே எனக்கு தான் அங்கங்கே அடிக்கடி நின்றுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போர்ட்டல் கண்ணில் பட்டது. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே வந்தால் இந்த ஸ்கெலிட்டன் மண்டே துரத்திட்டே இருந்தான். என்கிட்ட வேறு ஹெல்த் வேறு கம்மியாக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு பரவாயில்லன்ட்டு அவனை அடிச்சுட்டு உள்ளே நான் சேஃபாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் தென் மீண்டும் இங்கே பார்த்தோன்னா நெதர் போர்ட்டலில் இருக்கிற பொட்டியில் நமக்கு ஒரே ஒரு கல் இருந்தது, ஒபிசிடியன் கல். அதை ப்ளேஸ் பண்ணி நம்ம இங்கே போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா கை தவறி அது அந்த சைடு விழுந்துருச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட டைமண்டில் பிட்டாக்ஸ் இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அதை உடச்சி வைக்க முடியும். பட் நம்மக்கிட்ட இப்போ டைமண்டில் பிக்காக்ஸ் நம்ம கையில் இல்லைன்றதுனால சரி ஓகே அப்படின்ட்டு மீண்டும் நான் கிளம்பிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்னை அடிச்சிருச்சு ஒன்று, அந்த நெருப்பு வருது. சரி ஓகேன்ட்டு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு வேகமாக விறுவிறுன்னு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேஃப்டியாக வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த கேஸ்டர் இருந்ததா, பயத்தில் என்ன பண்ண உள்ளே போனால் நெருப்பு பால் கக்குறது. எனக்கா என்ன பண்ணுறது தெரியாமல் குடுன்னு மீண்டும் வேகமாக என்னானாலும் சரின்ட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக நான் தப்பிச்சு வந்ததும் இங்கே நான் கலெக்ட் பண்ண எல்லா திங்ஸுமே வச்சிட்டேன். ஸோ நமக்கு நிறைய கோல்டு ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. தென் புக்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட் அது இதுன்னு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது தெரியல மீன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம போய் நமக்கு சேஃப்டிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும். ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம ரிட்டன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவையானதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கும்பொழுது இங்கே போர்ட்டல் கிட்டே வந்துட்டேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறையா இங்கே பாருங்கள், இந்த டைமண்ட் ஆர்மர் அதெல்லாமே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எதுவும் என்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன அடிக்குதுன்னே தெரியல. மீண்டும் சரின்னுட்டு நானும் மேலே ஏறுனா அப்பயும் நீ அடிச்சிருச்சு. எல்லா திங்ஸையும் எல்லா லூட்டையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரே மன வருத்தம் ஆயிடுச்சு. என்ன நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா திங்ஸையுமே போயிட்டு நான் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். என்னென்னா செத்து போன உடனே டென்ஷனில் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் விளையாடல. ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறமா தான் விளையாடினேன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி நான் விளையாடிட்டு இருந்தேன். பட் வீடியோ ஆன் ஆகலை. சரி ஓகேன்னுட்டு நான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டேன் காய்ஸ். ஸோ அங்கேருந்து எல்லா திங்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நெதர்லேருந்து இங்கே வந்துட்டோம். தேவையான அளவுக்கு அங்கே இருந்து எல்லா திங்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த அயன் கோலம் மாதிரியே காப்பர் கோலம் இருக்குது இல்லையா, அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த என்ன சொல்கிறது பூசணிக்காய் பம்கின் நான் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு அயன் கோலம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தப்போ இந்த அயன் கோலம் காப்பர் கோலம் ஆல்ரெடி இருக்கிற காப்பர் கோலமோட கலர் சேஞ்சாக என்னமோ சம்திங் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறமேட்டுக்கா நான் காப்பர் கோலம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்தப்போ தான் இந்த மாதிரி நம்ம அயன் கோலமுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு காப்பரும் தென் நம்ம பம்கினை க்ராக் பண்ணும்போது அந்த ஃபேஸ் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சோம் அப்படின்னா நமக்கு காப்பர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் என்கிட்ட இருந்த காப்பரை எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியோடவே அயன் குளம் காப்பர் குளம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி நம்ம ஆல்ரெடி ஒரு 8 இது வச்சுருக்கோம் இல்லையா பம்கின்னு, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காப்பருமே தேடி எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கிற எல்லா காப்பருமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. தென் நமக்கு ஒரு பொட்டியுமே கிடைக்குது காய்ஸ், செஸ்ட்டுமே. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இதை எடுத்துட்டேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க இது நடுவுல இருக்கு இல்லையா? அதனால வந்துட்டு இத எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப நேரம் உடைஞ்சிட்டு இருந்துச்சா, அது அப்படியே நம்ம கையிலேயே உடைச்சோம்னா வந்துட்டு கைக்கு வராம போயிருமோ அப்படின்றதுனால, போயிட்டு நம்ம ஒரு பிக்காக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பண்ணலாம் ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் இருட்டானதும் தூங்கி ஏந்திச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்துட்டு பிக்காக்ஸ் வேணும். ஸோ வந்துட்டு நான் வந்து ஒரு அயர்ன் பிக்காக்ஸ் செஞ்சு எடுத்துக்கிட்டு, தென் வந்துட்டு இப்போ அந்த பெட்டியை வந்துட்டு நான் உடச்சி எடுக்க போகிறேன். எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருந்தது. பட் வந்து இந்த பொட்டியை உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த காப்பர் குழம்பு ஒர்க் ஆகுமான்னு. பட் ஒர்க் ஆச்சு. சரி ஓகேன்னுட்டு இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன். இங்கே ஃபுல்லாக நம்மளோட கிளிகளை நிப்பாட்டி வச்சுருந்தேன்னா அதனால் உள்ளே வைக்க முடியல. சரி போ அப்படின்ட்டு இங்கே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரில் வச்சேன்னா அதுவுமே வந்துருச்சு. ஸோ அதையுமே உடச்சி எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஆனால் வச்ச உடனே அது கலர் மாறிடுச்சுங்க. கலர் மாறினதும் இது பார்த்தீங்கன்னா சிலையாட்டமே ஆயிடுச்சு. சரின்ட்டு அதை மீண்டும் உடச்சி எடுத்தால் மீண்டுமே கலர் மாறல. அதனால் என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. சரின்ட்டு தனியாக வச்சுமே மாறலையா, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நானும் வச்சுட்டு மீண்டும் கொண்டாந்து அது மாதிரிவே நிற்க வச்சேன்னா அப்போவுமே மாறலை. சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வேறு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வைக்கலாம் அப்படின்றதுனால இங்கேயே வச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் உடச்சி வைக்கும் பொழுது இது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் வந்துட்டு மாற்றலை. இப்படியே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு வச்சு நான் வந்து காப்பர் குழம்பு பண்ண போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இந்த மாதிரி நிறைய மாப்ஸ் வந்து ஒரே இடத்துல வச்சுருந்தோன்னா அந்த இடம் வந்துட்டு வரும்போது நமக்கு ஹேங் ஆகும் கேமு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். என்னோடய பெட்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். மேபி ஹேங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 காப்பர் குழம்பு வந்து சிலையாயிடுச்சுங்க. என்ன ரீசன்னே தெரியல. சரி ஓகே, சீரியஸாக தெரிலங்க என்ன ரீசன்னு. இந்த க்ரீன் கலர் காப்பர் தாங்க வந்துட்டு சிலையாகுது. அதனால் இங்கே வச்சு பார்ப்போன்ட்டு வச்சேன்னா க்ரீன் வச்சுட்டு வச்சேன். இது வந்துட்டு ஒர்க் ஆச்சு. ஆனால் அது மட்டும் 2மே சிலையாயிடுச்சு. என்ன ரீசன்னே தெரில. திடீர்னு பார்த்தா இதுவுமே சிலையாயிடுச்சுங்க. அதாவது 2 பெட்டி வந்துட்டு ஒன்றா வச்சோம் அப்படின்னா அது வந்து 2 செஸ்ட்டும் சேர்ந்து ஒரே செஸ்ட்டாக மாறிடுது. அப்படி மாறும் பொழுது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு சிலையாயிடுது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா செஸ்ட்டையுமே வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா செஸ்ட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சில அயன் காப்பர் கொலம்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டே தான் இருந்தது. எடுத்துகிட்டு பார்த்தேன்னா இன்னொன்று வந்துட்டு அழகாக குட்டி க்யூட்டாக உட்காந்துருச்சு. அதுங்க சிலையாகும் போதுமே சம்டைம்ஸ் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ்லேயே சிலையாயிருதுங்க. ஐ மீன் அதுங்க என்ன பண்ணிகிட்ருக்குங்களோ அப்படியே செய்யாயிருதுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வச்சிடலாம், ஐ மீன் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி சுற்றி அதுங்க அப்படியே கசன்னு ஓடிட்டே இருந்துச்சுங்க. ஓகே எனிவேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தென் வந்துட்டு இந்த சிலையாக இருக்கிறது தென் வந்து அதெல்லாமே நம்ம எடுக்கணும். எடுத்து வந்துட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் வெளியே எங்கேயாவது டிசைன் மாதிரி. இங்கே பாருங்கள், இது எடுக்கவே எனக்கு மனசில். இது 2மே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இது ஓடுற மாதிரி இருக்குது, அது உக்காந்துருக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் இன்னும் 2 என்ன 3 4 இருக்குல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஏஞ்சி பார்த்தா இப்படி தாங்க இருந்தது. ஒரே பெட்ஸாகவே இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திங்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ வந்து அந்த கேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ப்ளூ கலரில் வந்துட்டு அலேவா அது பிடிச்சிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு குட்டி போட வைக்கலான்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். வந்து இதை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சாங் போட்டுட்டு அது கையில் வந்துட்டு கிறிஸ்டல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க வந்துட்டு குட்டி போட்டுரும். அதெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் நெதருக்கு வந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்திருக்கேன். அப்போ வந்து நான் இந்த மாதிரி போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா அடி வெளுத்து கட்டிருச்சு. எரிஞ்சிட்டேன். அப்புறம் குடு குடு குடுன்னு ஓடி வந்து இங்கே நின்றுட்டேன். வெளியே போய் பார்த்தா இது கேஸ்டர் இருந்தது. சரி இதுக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் வந்து இருக்கிற லூட்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த டைமண்டில் செஞ்ச ஸ்வாடு தென் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ வந்துட்டு அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிளாக் கலர் ஸ்கெலிட்டன் வந்துட்டாங்க. என்னை அவன் அடித்த உடனே ஒரே அடியில் செத்து போயிட்டேன்.
அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவன் அடிப்பான் போல். இப்போ வரைக்கும் நான் போனப்போ அவனை பார்க்கவே இல்லை. அதனால் பயங்கரமாக அடி வாங்கிட்டே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம மீண்டும் போய் என்ன பண்ணோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.